வரும் மே 16, 2025 அன்று வெளியாகவுள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் இடம்பெற்ற கோவிந்தா கோவிந்தா என்ற பாடல் இந்து மத நம்பிக்கைகளையும் பெருமாளை பற்றிய பக்தியையும் கேலி செய்யும் விதமாக உள்ளதாக இந்து மக்கள் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து இன்று கோவை மாநகர ஆணையரிடம் இந்து மக்கள் கட்சி இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் சூர்யாஜி தலைமையில் திரைப்படத்தில் இருந்து பாடலை நீக்க வேண்டும் என கோரி மனு அளிக்கப்பட்டது. இந்த பாடல் நீக்கப்படாமல் படம் திரையரங்குகளில் வெளியானால் முற்றுகை போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். எஸ். பிரேமானந்த் இயக்கத்தில் தி ஷோ பீப்பிள் மற்றும் நிகாரிகா என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் உருவாகியுள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் சந்தானம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். டிடி ரிட்டர்ன்ஸ் படத்திற்கு பிறகு சந்தானம் மற்றும் பிரேமானந்த் கூட்டணியின் இரண்டாவது திரைப்படம் இது. பாடல்களுக்கும் பின்னணி இசைக்கும் ஆஃப்ரோ பணியாற்றியுள்ளார். பிப்ரவரி 26, 2025 அன்று வெளியான கிஸ்ஸா 47 என்ற பாடலுக்கு பின் கோவிந்தா கோவிந்தா பாடல் தற்போது சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. இதில் இடம்பெறும் பார்க்கிங் காசு கோவிந்தா, பாப்கார்ன் டாக்ஸ் கோவிந்தா, ஹீரோயின் நடிப்பு கோவிந்தா, ஃபேன்ஸோட நிலைமை கோவிந்தா போன்ற வரிகள் உலகம் முழுவதும் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் பக்தர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் உள்ளதாக கட்சி தெரிவித்தது. முன்பும் சந்தானம் நடித்த திரைப்படங்களில் சனிக்கிழமை விரதம் மற்றும் வைணவ சம்பிரதாயங்களை கேலிக்கூத்தாக சித்தரித்த சம்பவங்கள் உள்ளதாகவும் இது தொடர்ந்து தொடரும் பாணியாக வேரூன்றி வருகிறது என்றும் கட்சி ஆவேசம் தெரிவித்துள்ளது. திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே எதிர்ப்பும் மனுவும் அளிக்கப்படும் நிலை உருவாகியிருப்பதால் சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் ஏற்பட்டால் அதற்கு படத்தின் தயாரிப்பாளர்களே பொறுப்பாளிகள் என கட்சி எச்சரிக்கையுடன் கூறியுள்ளது.